அந்த புரட்டா இலவச சந்தையில இருக்கும். சென்னை மாநிலத்துல புரட்டா இலவச சந்தை ரொம்ப பிரபலமானது. இந்த இலவச சந்தை மதியம் 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு விடியற்காலம் 3 மணி வரைக்கும் திறக்கப்பட்டிருக்கும். ஆமா, இந்த இலவச சந்தையில நிறைய பொருட்கள் இருக்கு. உதாரணத்துக்கு துணிமணி, சாப்பாடு, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். நிறைய பொருட்கள் இருக்கு. இதுல என்ன வாங்க வந்திருக்கோம் எங்களுக்கே தெரியல. கண்ணுக்கு கவர்ச்சியா எனக்கு தெரியதானே, மாப்பிள்ளை பார்க்கலாம் போய். வித்தியாசமா இருக்கு. ஆமா, நீங்களே சொந்தமா ஏதோ நேரீங்களா? மிஷின் மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இருக்கும். ஒரு ஆர்டர் நீங்க ஹாஃப் அன் அவர் மக்களே, இந்த அழகான பொருளை செய்யறதுக்கு 30 நிமிஷம் தானா? நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து கைக்கு போடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சுக்காங்க. ஆனா இது வந்து நிறைய விஷயம் இருக்கு. இது வந்து சர்வைவலோட காட் கேட்கணும். ஒரே ஒரு தண்ணி வந்து 250 கிலோகிராம் தான் இருக்கணும். ஸோ நீங்க சர்வைவல்ல நீங்க ஊட்டான்ல வைக்கலாம். நிறைய நான் உங்களுக்கு கையில குடிச்சு பொங்க விட்டா கூட தாங்க போல. நீங்க நானு நம்மளோட பைக் எல்லாம் சேர்ந்தும் அவ்வளவு வராது போல. செய்வோமா? நீங்க செய்யற விதத்தை பார்த்தா எங்களுக்கும் கத்துக்கிறது வருது. கொஞ்சம் சொல்லி தரீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா ஹோப் இருக்குல்ல. ஸோ அவருக்கு நீங்கள் ஹோப் நீங்கள் சொந்தமாக கூட வச்சு கலர் சூஸ் பண்ணலாம். ஆனால் எப்படி வந்து அது ரெகி கலர் அடிச்சுவாங்க. ஏன்னா இது வந்து ஹோப் பண்ணி வச்சிருக்கு. ரெகி கலர்னா வந்து ரெகியா ஒரு கல்ச்சர். ஏன்னா அந்த கலர் வந்து ஹூக்கும் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா கலர்லேயே எல்லாமே சொல்லுவோம். கல்ச்சர் வாலா நீளம் அந்த கலம் மேடம் எல்லாம் தெரிஞ்சாங்க. சேம் காலம் எங்கே போனாலும் அதே ஒன்று தான். ரெகியா ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹூப்பில் அதில் தான் வந்து கொடுப்போம். கையில் கூட ஹூப்பில் செஞ்சுருவோம். பின்னாடி இவ்வளவு பெரிய அர்த்தம் எனக்கு இப்பதான் தெரியும். ஸோ பெரிய விஷயமா எல்லா கைவினை பொருட்களும் நம்மளால செய்ய முடியுமான்னு தெரியாது. ஆனா தேவையான பொருட்கள் நம்மிடம் இருந்தால் கண்டிப்பாக செய்ய முடியும். உதாரணத்துக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் இது பாருங்க, நாங்களும் பண்றோம்ல. ஹரியாவை கொடுக்குறேன். நீங்க வந்துருக்கீங்க போட்டுருக்கீங்க. ஸோ இது வந்து மல்டிபிள் யூஸ். கை கூட சொல்லலாம்.
ஒன்று முடிச்சுக்குவோம் நீங்க. நிஷா, இதை விற்க முடியும்னா அப்ப ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் வாங்கலாம்ல? அல்ல நாங்களும் இதே மாதிரி கடைகள் தான் அதுக்கு நிஷா, எவ்வளோ நேரம் சுத்திட்டோம், இருட்டாதான் ஆயிடுச்சு. அடுத்து எங்க போனா ஒரு குறிப்பு கிடைக்கலையே. நம்ம சின்னவங்கள எங்க தூங்கிட்டு இருக்கா? எனக்கு ஒன்றும் தெரியல கவி. சரி முதலாளி. ஆனா வலிசா, எங்க சின்ன முதலாளி கடவுள் மாதிரி தூண்ல இருப்பாரு, துருவி இருப்பாரு. அப்படின்னா எங்க தூண்ல இருப்பாரு. கவி பாரு இருக்காரு. வெய்யோனவன் வெளிவரும் வேலை வெள்ளிமா நிலம் போய் சேர்வி. வெள்ளி, வெள்ளினா சில்வர், சில்வர்னா பேரா. அப்படின்னா நம்ம பேருக்கு தான் போனோம். போலாம். சுத்தி சுத்தி தூக்க தூக்கமா வருது. வெய்யோனவன் வெளிவரும் வேலைதான் போட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம சூரியன் வரத்துக்குள்ள போயிடலாம். இதுக்கு நம்ம ஒரு நல்ல இடம் பார்த்து தூங்கி அதுக்கு உற்சாகமா போலாம். சொல்லுங்க சரிதான். சரிவா ஏதாவது இடம் கேட்கலாம். நீ போட்டா போதுமா? நான் போடுறதில்ல. நிறைய சாப்பிடுறேன். எவ்வளோ வரேன் துவையல். ஆமா, ஆனா என்ன துவையல் இது? ஐயோ, கையில போட்டு வந்துச்சு. சாம்பார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.